எந்த விஷயம் நமக்கு தேவையில்லையோ, எந்த விஷயத்தை பற்றி நாம் அனாவசியமான சர்ச்சைகள் பண்ணி அதிலிருந்து ஒரு பிரயோஜனமும் நமக்கு இருக்காதோ, அப்பேற்பட்ட விஷயத்துக்கு மனசை கொண்டு போகாமல் அதே சமயத்தை பகவானுடைய நினைவில், பகவானுடைய நாமோச்சாரணத்தில் நாம் அந்த சமயத்தை விநியோகம் பண்ணினோமானால் அது ரொம்ப விவேகமாகும், ரொம்ப நல்ல காரியமாகும். ஜனங்களுக்கு இது புரியணும். அநேகம் பேருக்கு இது புரியாதுக்கு அவஸ்தைப்படுறா, தன்னுடைய சமயத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறார். அப்படி சமயத்தை யாரும் வீணாக்கப்படாது. பிரத்தியானவன் விஷயத்தில் யாரும் தலையிட வேண்டாம். நமக்கு அது அனாவசியம். நமக்கு வேண்டியது ஈஸ்வர கிருபை, நமக்கு சௌக்கியம், நிம்மதி, இதுதான் நமக்கு வேணும். பிரத்தியானவனுடைய விவகாரத்தில் தலையிட்டு நமக்கு என்ன ஆக வேண்டியிருக்கு, இதை எல்லாரும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கூடுமான வரையிலும் உங்கள் சமயத்தை வியர்த்தமான விஷயங்களில் விநியோகிக்காமல் பகவன் நாம ஜபத்திலேயோ பகவத் தியானத்திலேயோ உங்கள் சமயத்தை விநியோகம் செய்யுங்கள். அதனால் உங்களுக்கு ஸ்ரேயஸாகும் என்று இந்த சமயத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு கேட்டாக்கே, இன்னைக்கு அநேகம் பேர் கிராமத்தில் இருக்கிறவ எல்லாரும் வந்திருக்க. அவள் எல்லாருக்கும் ஒரு சுலபமான உபாயம் வேணும். சுலபமான அது பண்ணுங்கோ இது பண்ணுங்கோன்னு யாருக்கும் சாத்தியம். ஒரு சுலபமான ஈஸ்வர கிருப்பை அடையிறதுக்கு வேண்டிய ஒரு சுலபோபாயத்தை சொல்லணுங்கிறதுக்கு இந்த வார்த்தையை சொன்னேன். எல்லோரும் அந்த பகவன் நாமத்தை கூடுமான வரையிலும் உங்களுக்கு கிடைக்கிற சமயத்தில் சொல்லி பகவானுடைய கிருப்பைக்கு பாத்திரமாகுங்கள் என்று சொல்லி, அந்த அம்பாளுடைய கிருபை உங்களுக்கு என்னென்னைக்கும் இருக்கட்டும் என்று அம்பாளை பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி இந்த பாஷணத்தை இங்கே முடிக்கிறேன். ஹர நம பார்வதீபதயே, ஹர ஹர மகாதேவ.